வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியாவுக்கு எரிபொருள் வழங்கும் ஆலை மீது ஈரான் அதிரடி தாக்குதல், வளைகுடாவில் பதற்றம். கடந்த ஒரு வருடத்தில் உக்ரைன் அடைந்துள்ள பலமான நிலை, சர்வதேச ஆய்வுகள் தகவல். ஐரோப்பாவை அணுவாயுதத்தால் அழிப்போம், அமெரிக்காவின் ஈரான் போரை சாடி ரஷ்யா பகிரங்க மிரட்டல். அமெரிக்க விமானியின் தலைவிதி போரின் போக்கை மாற்றுமா? ஈரான் பிடியில் சிக்கிய அதிகாரியால் பதற்றம். வடகடலில் புதிய எண்ணெய் அகழ்வு பணிகளுக்கு தடை, பருவநிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு பிரித்தானியா அதிரடி முடிவு. பிரித்தானிய பயணிகளுக்கு அதிர்ச்சி, முன்பதிவு செய்த பயணங்களுக்கும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் அபாயம். உண்மையான நோக்கம் அமைதியல்ல, டொனால்ட் டிரம்பின் போர் வியூகம் குறித்து நவீன நோஸ்டடாமஸ் எச்சரிக்கை. ஐரோப்பிய ஒன்றியத்தின் எண்ணெய் கையிருப்பு எவ்வளவு காலம் நீடிக்கும்? மத்திய கிழக்கு போர் பதற்றத்தால் எழுந்துள்ள கேள்வி. இனி விரிவான செய்திகள். பிரித்தானியாவுக்கு விமான எரிபொருளை விநியோகம் செய்யும் முக்கிய ஆலை ஒன்றின் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது. வளைகுடா பிராந்தியத்தில் அமைந்துள்ள இந்த ஆலை ஐரோப்பிய நாடுகளுக்கான எரிபொருள் விநியோகத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த தாக்குதலால் ஆலையில் பாரிய வெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதோடு உற்பத்தியும் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனுக்கும் ஈரானுக்கும் இடையே ஏற்கனவே நிலவி வரும் ராஜதந்திர முறுகல் நிலை இந்த சம்பவத்தால் மேலும் அதிகரித்துள்ளது. சர்வதேச எரிபொருள் விநியோக சங்கிலியை சீர்குலைக்கும் நோக்கில் ஈரான் இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இந்த தாக்குதல் குறித்து பிரிட்டன் அரசு தனது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளதோடு மேலதிக பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்து வருகிறது. கடந்த ஒரு வருடத்தில் உக்ரைன் அடைந்துள்ள பலமான நிலை, சர்வதேச ஆய்வுகள் தகவல். ரஷ்யாவுடனான போரில் கடந்த ஒரு வருட கால பகுதியுடன் ஒப்பிடுகையில் உக்ரைன் தற்போது மிகவும் பலமான நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. மேற்கத்தைய நாடுகளிடையே கிடைத்துள்ள நவீன ஆயுதங்கள் மற்றும் தொடர்ச்சியான இராணுவ உதவிகள் உக்ரைனின் தற்காப்பு திறனை அதிகரித்துள்ளன. ரஷ்யாவின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தியுள்ள உக்ரைன் படைகள் சில முக்கிய பகுதிகளில் எதிர் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளன. உக்ரைனின் இந்த இராணுவ பலம் போர் முனையில் அவர்களுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தியுள்ளதாக பாதுகாப்பு ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதேவேளை ரஷ்யாவின் பொருளாதார தடைகள் மற்றும் உள்நாட்டு நெருக்கடிகள் உக்ரைனுக்கு மறைமுக வலுவை சேர்த்துள்ளன. சர்வதேச ஆதரவு நீடிக்கும் பட்சத்தில் உக்ரைன் தனது இழந்த பகுதிகளை மீட்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கியின் ராஜதந்திர நகர்வுகள் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளதோடு படைகளின் மன உறுதியையும் பலப்படுத்தியுள்ளன. ஐரோப்பாவை அணுவாயுதத்தால் அழிப்போம், அமெரிக்காவின் ஈரான் போரை சாடி ரஷ்யா பகிரங்க மிரட்டல். ஐரோப்பாவை உலக வரைபடத்திலிருந்தே அழைத்து விடுவோம் என ரஷ்யாவின் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் அணுவாயுத மிரட்டலை விடுத்துள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக முன்னெடுத்துள்ள போர் நடவடிக்கைகளே இந்த மோதலுக்கு காரணம் என ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்காவின் இத்தகைய ஆக்ரோஷமான கொள்கைகள் உலகை மூன்றாம் உலகப் போரை நோக்கி தள்ளுவதாக கிரெம்ளின் எச்சரித்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதல்கள் தொடரும் பட்சத்தில் தாம் அமைதியாக இருக்கப் போவதில்லை என ரஷ்யாவின் உயர்மட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவின் திட்டங்களுக்கு ஆதரவு வழங்குவது தற்கொலைக்கு சமமானது என ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ரஷ்யாவின் இந்த திடீர் அணுவாயுத எச்சரிக்கை சர்வதேச அளவில் பெரும் பதற்றத்தையும் அச்சத்தையும் உருவாக்கியுள்ளது. அமெரிக்க விமானியின் தலைவிதி போரின் போக்கை மாற்றுமா? ஈரான் பிடியில் சிக்கிய அதிகாரியால் பதற்றம். ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க போர் விமானத்தில் இருந்த விமானியின் நிலை தற்போது சர்வதேச அரசியலில் பெரும் திருப்பு முனையாக மாறியுள்ளது. காணாமல் போன அந்த விமானி ஈரானிய படைகளால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் அமெரிக்க பாதுகாப்பு தரப்பினரிடையே எழுந்துள்ளது. ஒருவேளை அந்த அதிகாரி ஈரானிடம் பிணை கைதியாக சிக்கியிருந்தால் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக பாரிய இராணுவ நடவடிக்கையை எடுக்கக்கூடும். இந்த சூழல் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நேரடி போரை தூண்டும் காரணியாக அமையலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். தனது நாட்டு வீரரை மீட்பதற்காக அமெரிக்கா அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் உளவு பிரிவை பயன்படுத்தி தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளது. குறித்த விமானியின் பாதுகாப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைதான் வரப்போகும் நாட்களில் போரின் திசையை தீர்மானிக்கும் மிக முக்கிய விடயமாக பார்க்கப்படுகிறது.
வடகடலில் புதிய எண்ணெய் அகழ்வு பணிகளுக்கு தடை. பருவநிலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு பிரித்தானியா அதிரடி முடிவு. வடகடலில் மேலும் எண்ணெய் மற்றும் எரிவாயு அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கப் போவதில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் உலகளாவிய எரிசக்தி நெருக்கடிக்கு மத்தியிலும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதே முதன்மையானது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஏற்கனவே வழங்கப்பட்ட அகழ்வு உரிமங்கள் மற்றும் திட்டங்கள் சில காரணங்களுக்காக ரத்து செய்யப்பட்டுள்ளதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். புதைப்படிவ எரிபொருட்களுக்கு பதிலாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை விரைவுபடுத்துவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது. கார்பன் வெளியேற்றத்தை குறைத்து நெட் ஜீரோ இலக்கை அடைவதற்காகவே இத்தகைய கடுமையான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. புதிய அகழ்வு பணிகளை மேற்கொள்வது எதிர்கால பருவநிலை அபாயங்களை மேலும் அதிகரிக்கும் என சூழலியல் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். பிரித்தானிய பயணிகளுக்கு அதிர்ச்சி. முன்பதிவு செய்த பயணங்களுக்கும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் அபாயம். சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி காரணமாக பிரித்தானிய சுற்றுலா பயணிகள் ஏற்கனவே முன்பதிவு செய்த விடுமுறைகளுக்கு மேலதிகமாக கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படலாம். விமான எரிபொருள் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளதால் விமான நிறுவனங்கள் எரிபொருள் கூடுதல் கட்டணத்தை விதிக்கும் வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. பல சுற்றுலா நிறுவனங்கள் தங்கள் விதிமுறைகளில் இத்தகைய வெளியேற்றத்தை சமாளிக்க சிறப்பு சரத்துக்களை சேர்த்துள்ளன. இதன் காரணமாக பயணிகள் ஏற்கனவே முழு தொகையையும் செலுத்தியிருந்தாலும் பயணத்திற்கு முன்னதாக மேலதிக பணத்தை கோர நிறுவனங்களுக்கு சட்டப்பூர்வ உரிமை உண்டு. எரிபொருள் விலையேற்றம் விமான கட்டணங்களை மட்டுமல்லாது தரைவழி போக்குவரத்து மற்றும் தங்குமிட செலவுகளையும் பாதிக்க தொடங்கியுள்ளது. இதனால் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா செல்ல திட்டமிட்டுள்ள பிரித்தானிய மக்கள் தங்களின் பயண செலவு திட்டத்தை மீண்டும் ஒருமுறை சரிபார்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உண்மையான நோக்கம் அமைதியல்ல. டொனால்ட் டிரம்பின் போர் வியூகம் குறித்து நவீன நோஸ்டடாமஸ் எச்சரிக்கை. நவீன கால நோஸ்டடாமஸ் என்று அழைக்கப்படும் அதோ சலோமே டொனால்ட் டிரம்பின் அமைதி திட்டங்களுக்கு பின்னால் உள்ள மறைமுகமான போர் நோக்கம் குறித்து எதிர்வு கூறியுள்ளார். டிரம்ப் முன்வைக்கும் அமைதி உடன்படிக்கைகள் உலக நாடுகளை ஒன்றிணைப்பதற்கு பதிலாக அமெரிக்காவின் மேலாதிக்கத்தை நிலைநாட்டவே உதவும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மற்றும் ரஷ்யாவுடனான மோதல்களை தற்காலிகமாக தணிப்பது போல தோன்றினாலும் இது ஒரு பாரிய இராணுவ வியூகத்தின் தொடக்கமே என்று அவர் எச்சரித்துள்ளார். டிரம்பின் ராஜதந்திர நகர்வுகள் உலக பொருளாதாரத்தை சீர்குலைத்து புதிய வகை அதிகார போட்டியை உருவாக்கும் என அந்த எதிர்வு கூறல் தெரிவிக்கிறது. குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் டிரம்ப் எடுக்கும் முடிவுகள் எதிர்பாராத விளைவுகளை ஏற்படுத்தி உலகை மீண்டும் ஒரு போர் சூழலுக்கு தள்ளக்கூடும். இந்த எதிர்வு கூறல்கள் தற்போது நிலவும் சர்வதேச அரசியல் பதற்றங்களுக்கு மத்தியில் சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஐரோப்பிய ஒன்றியத்தின் எண்ணெய் கையிருப்பு எவ்வளவு காலம் நீடிக்கும்? மத்திய கிழக்கு போர் பதற்றத்தால் எழுந்துள்ள கேள்வி. மத்திய கிழக்கில் போர் மூண்டுள்ள நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிடம் உள்ள அவசர கால எண்ணெய் கையிருப்பு குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஐரோப்பிய சட்டங்களின்படி ஒவ்வொரு உறுப்பு நாடும் குறைந்தது 90 நாட்களுக்கு தேவையான நிகர இறக்குமதி எண்ணெயை சேமித்து வைத்திருக்க வேண்டும். தற்போதைய நிலையில் விநியோகம் முழுமையாக தடைப்பட்டால் ஐரோப்பாவால் சுமார் 3 மாதங்களுக்கு மட்டுமே தடையின்றி இயங்க முடியும் என தெரிவிக்கப்படுகிறது.